வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் நல்லது கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்குன்னா, இதை கேட்டது நீங்கள் தான், இதை விரும்பினதும் நீங்கள் தான், இதை ஈர்த்ததும் நீங்கள் தான். ஒரு மனிதனுடைய வாழ்வில் எதை ஈர்க்கிறோமோ அதுதான் நம்மை வந்து அடையும். அந்த வகையில் இந்த பதிவு ஒரே வீட்டில் ரிஷிபம் மற்றும் துலாம் இந்த 2 ராசிக்காரர்கள் இருந்தால் அந்த வீடு எப்படி இருக்கும், எதையெல்லாம் யோசிக்கணும், எதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்ற மிக முக்கியமான கணிப்புகளை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆகையால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும். எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதிலெல்லாம் இன்றைக்கி நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருச்சோ, அதே போல் தான் நம்ம கையால் தயாரித்து கொடுத்த நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி இன்றைக்கி வாங்கியவர்கள் அனைவரது வீடுகளிலும் நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள். ஐயா, நல்ல அதிர்வலைகளை இந்த காலகட்டத்தில் நம்ம தான் உருவாக்கிக்கணும். நம்ம இருக்கக்கூடிய இடம் யாருடைய கண் பார்வையோ அல்லது மற்றவர்களுடைய கெட்ட எண்ணங்களோ நம்மளை பாதிக்காமல் இருக்க, நம்மளை சுற்றி எப்போவுமே ஒரு நல்ல அதிர்வலை பாதுகாப்பாக இருக்கணும். அதற்கெல்லாம் சேர்த்து தான் நம்ம இந்த நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி நல்ல மூலிகைகளை கொண்டு தரமாக தயார் பண்ணி நம்ம கொடுத்தோம். இன்றைக்கி வாங்கியவர்கள் அனைவரது வாழ்விலுமே நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள். இப்போ தொடர்ந்து வாங்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் 9345397996 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே போல் வெட்டிவேர் மாலை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வெட்டிவேர் மாலையும் தயாராக இருக்குதுங்கய்யா. எல்லா சைஸ்லையுமே இருக்குது. உங்களுக்கு எத்தனை அடியில் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். மற்ற இடங்களில் கொடுக்கறத விட நான் விலை குறைவாக தான் தரேன். நல்ல தரமானதாகவும் இருக்கும். ஒரு நாள் முழுக்க பூஜையில் வச்சுருந்து தான் தரேன். அதனால் நல்ல மாற்றங்களை நீங்கள் உணரலாம். சரிங்களா? வேணுன்றவங்களும் இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆகாச கருடக்கிழங்கும் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவுக்கான பலன்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். ரிஷிபம், துலாம் இந்த 2 ராசிக்காரர்களும் எப்படிப்பட்டவர்கள், எந்த மாதிரி குணம் கொண்டவர்கள், எதையெல்லாம் யோசிக்கிறவங்க அப்படின்னு சொல்லி நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். ரிஷபராசிக்காரங்க உயர்ந்த எண்ணம், வாழ்கிற லைஃப் லக்ஸரியாக வாழணும்னு நினைக்கிறவங்க. துலாம் ராசிக்காரங்க எல்லா சுமையும் தூக்கி தன் தலையில் போட்டுட்டு தனக்கான விஷயத்தையே யோசிக்க மாட்டாங்க. மற்றவர்களை பற்றியே அதிகமாக யோசிச்சுட்டு கடைசியாக தான் தன்னுடைய தேவை என்னன்றதை யோசிக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த 2 ராசிக்காரர்களும் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் எப்படிப்பட்ட மாற்றம், குறிப்பாக இப்போது இந்த கிரகநிலை மாற்றங்கள் எதவெல்லாம் கொடுக்க இருக்குன்றதையும் நம்ம கவனிக்கணும். ரிஷபராசினரை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 9ஆம் இடமும் 11ஆம் இடமும் வலுத்திருப்பதால் தொழில் சார்ந்த மாற்றங்கள், இதுதான் நான் 2025 எண்டிலே நான் சொல்லியிருந்தேன். டிசம்பர் மாதத்துக்குள்ள கணிப்புகள் 2026க்கான கணிப்புகள் கொடுக்கும்போதே அதில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியான வேலை ரீதியான மாற்றத்தை 2026 கண்டிப்பாக பார்ப்பாங்க அப்படின்னு. நிறைய நபர்கள் அப்போவே நமக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க. ஐயா, எனக்கு இந்த மாதிரி சொன்ன மாதிரி ரிஷபம் ராசி தான் நான், தொழிலுக்கான மாற்றம், வேலைக்கான மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிரன் வலுப்பெற்று இருப்பதால், அதாவது காரகத்துவம் பெற்று இருப்பதால் இந்த வருமானம் சார்ந்து நல்ல ஒரு ஆண்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதாவது 2வது இன்கம், இன்னும் கொஞ்சம் இன்கம் அதிகமாக வர்றதுக்கான சூழ்நிலைகள் அமையும், அதற்கான தேடல் அமையும், அதற்கான நபர்கள் சேருவாங்க, அதற்கான சிந்தனைகள் மேலோங்கும். சரிங்களா? சுபகாரியங்கள், திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இது எல்லாமே சிலருக்கு நடந்திருக்கும், சிலருக்கு நடக்கும் இந்த வருஷத்தில். சரிங்களா? அப்போ கடன் வாங்காத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இந்த நேரத்தில் கவனமாக பார்த்துக்கணும். ஏன் இப்போ இதை சொல்கிறேன் அப்படின்னா, என்னங்க எல்லாம் நல்லா சொன்னீங்க, திடீர்னு கடன் பிரச்சனைன்றீங்களே அப்படின்னு. ஆமாம், ரிஷபராசிக்கார நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் நீங்கள் சுபகாரியங்கள் சுபகாரியங்கள் செய்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். வாழ்க்கையில் சில முக்கிய முடிவுகள், திருமணம் சார்ந்து தொழில் சார்ந்து எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உருவாகும். இந்த நேரத்தில் ஏதோ ஆடம்பரமாக தேவையற்ற விஷயத்துக்கோ எதுக்குமோ எங்கேயும் கடனை வாங்கிடாதீங்க. ஏன்னா இந்த நான் பல பதிவுகளில் நான் சொல்லியிருப்பேன், ஒரு மனிதனுக்கு நல்ல நேரம் இருக்கிறப்ப தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். கெட்ட நேரத்தை விட நல்ல நேரத்தில் தான் ஒரு மனிதன் ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் அடுத்து அவன் திரும்ப சரிவை சந்திப்பதற்கான சில சூழ்நிலைகளை அவன் அந்த நேரத்தில் தான் சந்திக்கிறான். அப்போ தான் அவனை நோக்கி அவனை டார்கெட் பண்ணி வருவாங்க. ஏன்னா அவன் நல்ல நிலைமையில் இருக்கான்றதுக்காக. அப்போ ரிஷபராசிக்காரர்களும் இந்த நேரத்தில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். சரி, இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு எல்லாம் ஃபேவரபுளாக நடக்குதுன்னு மட்டும் கண்மூடித்தனமாக எதையுமே முடிவு பண்ணிடாதீங்க. எதையுமே நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுறதுக்காக கடனை எதையும் வாங்கிடாதீங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே கவனிக்க வேண்டிய சில முக்கியமான இந்த கணிப்புகள் உங்களுக்கு கை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். அதே போல் இந்த கடன் பிரச்சனைகள் இதுக்கு நீங்கள் இடம் விடாமல் இருக்கணும். ராசிக்கு சுகஸ்தானாதிபதி உச்சமாக இருப்பதால் எதையோ ஒரு விஷயத்தை, சரிங்களா, மறைத்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அப்படின்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ள ஒரு எண்ணங்கள் இருக்கும். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு அவங்க லைஃப் ஃபுல்லாக பெரும்பாலும் பாருங்கள்
எதையோ ஒன்று மனசுக்குள்ளே எதையோ நம்ம சில விஷயங்களை மறைக்கிறோமோ, வெளியில் சொல்லாமல் இருக்கமோன்னு ஒவ்வொருத்தருடைய லைஃப்லேயும் அப்படிப்பட்ட சில சம்பவங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வேலை ரீதியாக இருக்கலாம், தொழில் ரீதியாக இருக்கலாம், வருமான ரீதியாக இருக்கலாம், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியாக கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையை இங்கே இந்த ரிஷபராசிக்காரர்களில் பெரும்பாலானோருக்கு மன ரீதியாக இப்படிப்பட்ட சில எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது இதில் துலாம் ராசிக்காரங்களும் இப்போ அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரு பகவான் 10ஆம் இடத்தில் உச்சத்தில் வரப்போகிறார். அப்போ தொழில் அமைப்புகளில் தான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்ப்பதற்கான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த வருஷம் முழுவதுமே 6ஆம் இடத்தில் சனி இருப்பதால் கடன், நோய், பகை, எதிரி இவையெல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு நேரமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய இருக்குது. குடும்பத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு அமைதியான சூழலை நீங்கள் விரும்புவீங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் விரும்புவீங்க. ஆனால் அங்கே சில வாக்குவாதங்களும் சண்டைகளும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்கள் வீட்டில் எல்லாருமே துலாம் ராசிக்காரங்க இல்லையே, அங்கே எல்லா விதமான ராசிக்காரர்களும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அவரவர்களுடைய அந்த நேரப்படி கிரகநிலைகளின் மாற்றத்தின்படி அங்கே சண்டைகள் வர்றதுக்கோ வாக்குவாதங்கள் வர்றதுக்கோ அல்ல எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக அமைதியான நிம்மதியான வீடாக இருக்கிறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்போ எல்லாமே இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாற்றங்கள் மாறி மாறி வந்துட்டு தான் இருக்குது. அவரவர்களுடைய வீட்டில் இருப்பவர்களை பொறுத்தும் இதெல்லாம் மாறுது. அப்போ ரிஷபம், துலாம் இந்த 2 ராசிக்காரர்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் இந்த ஒரு பக்கம் ஆடம்பரம், இன்னொரு பக்கம் சுமைதாங்கி, இது 2ம் சேரக்கூடிய ஒரு இடம் பார்த்திங்கன்னா அந்த புரிதல், விட்டு கொடுத்து செல்தல். ஒருத்தருக்கு ஒரு விஷயம் தேவைன்றப்ப இவங்க போய் கை கொடுக்கணும், இது வேணும். இந்த இடத்துல இது ரொம்ப முக்கியம். ரிஷபமும் துலாம் ராசியும் இருக்கக்கூடிய இடத்துல இவங்க தடுமாறுறாங்கன்னா இவங்க ஹெல்ப்புக்கு போய் நிற்கணும். துலாம் தடுமாறுறாங்கன்னா ரிஷபராசிக்காரங்க ஹெல்ப்புக்கு போய் நிற்கணும். அங்கே அவங்களுக்குள்ள ஈகோவோ சண்டையோ நீ பெருசா நான் பெருசான்ற வாக்குவாதங்கள்லாம் வேலைக்கே ஆகாது. இதனால தான் நான் பல பதிவுகளில் நான் சொல்லிகிட்ருக்கேன், ஐயா நீங்கள் வீட்டில் ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு வரணுன்னா அங்கே புரிதல் இருக்கணும், அங்கே அன்பு பாசம் இருக்கணும். ரிஷபம், துலாம் இவங்க ஆடம்பரத்தை பண்ணி எப்படியாவது லைஃப் மாறிடணும்னு நினைக்கிறாங்க. துலாம் எல்லாருக்கும் நல்லது நினச்சி கடைசியாக தன்னுடைய லைஃப்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரப்போ இவங்க யாருக்கெல்லாம் போய் சப்போர்ட்டடாக நின்று எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களே பெரும்பாலும் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, இவங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்க மாட்டாங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் துலாம் ராசிக்காரர்களுடைய லைஃப்பில் நடக்கிற ஒரு மன வலியை தரக்கூடிய விஷயம் என்னென்னா, யாருக்காகலாம் அலைஞ்சாங்களோ, யாருக்காகலாம் கஷ்டப்பட்டாங்களோ, யாருக்காகலாம் இவங்க சம்பாரித்து கொடுத்து எல்லாம் பண்ணாங்களோ அவங்களே ஒரு காலகட்டத்தில் இவங்களை சூழ்நிலையை புரிஞ்சுக்காமல் இவங்களை தேவையில்லாமல் பேசுறது, மன வலியை தரக்கூடிய அளவுக்கு ஏதாவது நடந்துக்கிறது அப்படின்னு ஏதாவது ஒன்று பண்ணிடுறாங்க. இதனால தான் துலாம் ராசிக்காரங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப தனிமையை விரும்பக்கூடிய நபராக மாறிடுறாங்க. ரிஷபம், துலாம் இந்த 2 ராசிக்காரர்களும் ஒன்றாக இருக்கக்கூடிய இடத்தில் நல்ல மாற்றங்கள் வரணுன்னா ரிஷபராசிக்காரங்க தன்னிடம் இருக்கக்கூடிய சில குறைகள், என்னங்க குறைகள் என்ன, ஏன்னா இந்த ராசிக்காரர்களுக்கான விஷயங்கள் நிறைய மைனஸ் என்னென்ன இருக்குன்றது எல்லாமே பல பதிவுகளில் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். என்னென்னா எந்த ஒரு இடமாக இருந்தாலும் ரிஷபராசிக்காரங்க நான் அப்படி தான் இருப்பேன், இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற எண்ணமே இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடாது. எந்த இடமா இருந்தாலும் அது நம்மளுடைய இடம், நம்ம தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லி எதையுமே எடுத்துக்கட்டி பண்ணக்கூடிய நபராக ரிஷபராசிக்காரங்க இருக்காங்கன்னா, அதாவது எந்த நிலைமையிலனாலும் சரி, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பணக்காரங்களை பார்த்தா ஒரு மாதிரி, ஏழைகளை பார்த்தா ஒரு மாதிரி, இந்த மாதிரி குணங்களே ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடாது. எல்லோரும் சமம், எல்லோரும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் சமநிலையை தரக்கூடிய ரிஷபராசிக்காரங்க கண்டிப்பாக லைஃப்பில் முன்னேறிடுவாங்க, இல்லை எந்த டவுட்டுமே வேண்டாம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு என்ன தான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு நினச்சாலும், மற்றவங்களுக்காக போய் கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணாலும், தன்னுடைய லைஃபுக்கு என்ன தேவை, தன்னுடைய லைஃப்பில் என்ன இருக்கணும் அதுலேயும் கவனத்தை செலுத்தணும். ஏன்னா நேரத்தையும் காலத்தையும் மற்ற நபர்களுக்காகவே செலவழிச்சிட்டு கடைசியாக உட்காந்து புலம்பக்கூடிய நபர்களாக தான் பெரும்பாலும் இந்த துலாம் ராசிக்காரங்க இருக்காங்க. அதை நீங்கள் அப்படி நடக்கவே விடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். அப்போ இது எல்லாமே யோசிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது, இது எல்லாமே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக தான் இருக்குது. குறிப்பாக இந்த காலகட்ட கிரகநிலைகள் படி, குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ரிஷபத்திற்கும் நம்ம சொல்லியிருந்தோம், துலாம் ராசிக்காரங்களும் போன வருஷமே நம்ம சொல்லியிருந்தோம், ஐயா இந்த பாதி வருஷம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும், என்னடா இது பொழப்பு இப்படி போகுது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க வைக்கும். ஆனால் அது தொடராது, அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா
இங்கே 6ஆம் இடத்தில் சனி இருப்பது தான் சில நேரங்களில் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்குது. சனி பகவான்னாவே ஐயையோ கஷ்டத்தை கொடுத்துருவாரோ, தடுமாற்றத்தை கொடுத்துருவாரோ அப்படிலாம் நம்ம நினைக்கவே கூடாது. அவர் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் நல்ல மாற்றம் கிடைக்கும், நல்ல முன்னேற்றங்கள் கொடுப்பாரு. குரு பகவான் மாறி வந்தாலும் யோகாதிபதிகளின் நட்சத்திரத்தில் பயணிப்பதால் நல்ல நன்மைகள் ஏற்படும். இந்த குரு பயிற்சி, ராகு பயிற்சி இதெல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய விளைவுகள் தான் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குது. அப்போ என்னென்னா, இந்த 2 ராசிக்காரர்களில் நல்ல அதிக மாற்றத்தை காணக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசிக்காரங்க ஆல்ரெடி அதற்கான டைம்லாம் ஆரம்பித்து தான் இப்போ போயிட்டு இருக்குது. சரிங்களா? துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய அந்த காலநிலை மாற்றங்கள், குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியெல்லாம் சில நல்ல மாற்றங்கள் நடக்கிருக்கு. அப்போ என்னென்னா, ரிஷப ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரர்களை புரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரிஷபம் துலாம் ராசிக்காரர்களை புரிஞ்சிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அங்கே அவங்க விட்டு கொடுத்து போகணும், அன்பு பாசமாக போகணும். இது நடந்ததுன்னா அந்த வீட்டில் சில நல்ல மாற்றங்கள் நடக்கும். பெரும்பாலும் பாருங்கள், ரிஷபராசிக்காரங்க லைஃப்பில் நிறைய பேருடைய பார்வைகள் இங்கே மேலே இருக்கும். நான் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு தான் இதை நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். நிறைய பேர் பார்வை உங்கள் மேலே இருக்கும், நிறைய பேர் பார்வை உங்கள் மேலே இருக்கும்னு. அதில் ரிஷபராசிக்காரங்களாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான நபர்கள். ஏன்னா இப்பயும் சொல்கிறேன், இந்த ராசிக்காரங்க அதாவது பிரபஞ்சம் எதை ஒரு மனிதன் தேடுகிறானோ அதை கொண்டு போய் கொடுத்துரும். ஒரு காலகட்டத்துக்கு மேலே அவன் தொடர்ந்து போராடுறான் அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களே இன்றைக்கி நல்ல, ஏன்னா சுக்கிரன் எப்படி ஒரு சுக்கிரன்னாவே அதுதான் அந்த ஒரு செல்வ செழிப்பு, அந்த ஒரு பிரகாசமான வாழ்க்கை, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நட்சத்திரம் போல் ஜொலிக்கணுன்றது எல்லாமே சுக்கிரனுடைய அமைப்பு தான். அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட லைஃப்பை தான் தேடுவாங்க, அதுக்காக தான் நேரத்தை செலவிடுவாங்க, அதுக்காக தான் தன்னுடைய லைஃப்பையே அர்ப்பணிப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த விஷயங்களை அவர்கள் நினைத்து கொண்டே இருப்பதால், அதையே ஈர்த்து கொண்டே இருப்பதால் கண்டிப்பாக அவர்களுக்கு வாய்ப்புகள் நிறையவே வரும். ரிஷபராசியில் பிறந்தவர்களாக இருந்தால் இந்த பதிவை பார்த்துட்டு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக மனசாட்சியோடு யோசிச்சு பாருங்கள். உங்கள் வாழ்வில் நீங்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு வருவதற்கான, நீங்கள் நினைத்த இடத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கும் கடந்த காலகட்டத்தில். ஆனால் அந்த வாய்ப்பு முழுமையாக உங்களுக்கு கை கொடுத்துச்சான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஏன்னா அங்கே தான் நான் தான் சொல்லியிருக்கேன் பல பதிவுகளில், நம்ம லைஃப்குள்ளே வர நபர்களாலேயும் நமக்கு கிடைக்க வேண்டிய சில நல்ல விஷயங்கள் அவ்வப்போது கிடைக்காம போயிடுது. இது அங்கே நடந்திருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. தன்னுடைய லைஃப்பில் அந்த காலகட்டத்தில் நடுவில் வந்த நபர்களாலும் தான் நினைக்க வேண்டிய, தான் செய்ய நினைத்த விஷயங்களை முழுமையாக செய்ய முடியாமல் போயிருக்கும். அல்லது ரிஷபராசிக்காரர்களே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த ராசிக்காரங்களுக்கு அந்த அகம்பாவம், வீம்பு, நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கணும், அந்த மாதிரி எண்ணமே இருக்கக்கூடாது. அப்படி ரிஷபராசிக்காரங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா வாய்ப்புகளே நல்லபடியாகவே அவங்களுக்கு வந்தாலும் அவங்களால அதை முழுமையாக அதை கொண்டு போய் முடிக்க முடியாது. ஏன்னா நம்ம அந்த விஷயங்களை, அந்த வாய்ப்புகளை பண்ணுறதுக்கும் செய்கிறதுக்குமே மற்றவர்களுடைய ஒத்துழைப்பும் தேவைப்படும், மற்றவர்களுடைய உழைப்பும் தேவைப்படும், மற்றவர்களுடைய பங்கும் தேவைப்படும். அப்போ அங்கே எல்லோரும் ஒரே மாதிரியே இருப்பாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பாங்க. இப்போ இது எல்லாமே கவனிக்கணும். குலதெய்வ வழிபாடு ரிஷபம், துலாம் இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் தவறாமல் குலதெய்வம் வழிபாடு மேற்கொள்ளுங்கள். சில ராசிக்காரர்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், குலதெய்வத்தினுடைய கோவிலுக்கு போயிட்டு குலதெய்வத்தின் கோவில் மண் எடுத்துகிட்டு வந்து, கோவிலில் உள்ள மண்ணை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சு வழிபடுங்க. அது கண்டிப்பாக ரிஷபம், துலாம் இந்த 2 ராசிக்காரர்களுமே மேற்கொள்ளுங்கள். வீட்டில் எப்போவுமே ஒரு இறை ஆகர்ஷண சக்தி இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ரிஷபராசிக்காரங்க ப்ராக்டிக்கலான விஷயங்களை நம்பக்கூடிய நபர்கள். சரிங்களா? பெரும்பாலும் பாருங்கள், அந்த கோவிலுக்கு போகிறதுன்றதே சில பேர் அதிகமாக போக மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், கோவிலுக்கே முதல்ல நம்ம எதுக்கு போகிறோம்? ஒரு நிம்மதியை தேடி, அதாவது இறைவனுடைய அருள் இதெல்லாம் என்னென்னா ஒரு நல்ல அதிர்வலை தான். கண்ணுக்கு முன்னாடி இறைவன் வானத்துலேருந்து இறங்கி வந்து நிற்கிறாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, அந்த நல்ல அதிர்வலைகளை தான் அப்படி சொல்லியிருக்காங்க, அந்த நல்ல சிந்தனைகளை தான் அப்படி சொல்லியிருக்காங்க. அது எங்கே வேணாலும், யார்கிட்ட வேணாலும் இருக்கும், எந்த இடத்துல வேணாலும் இருக்கும். அதனால தான் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்னு சொல்லியிருக்காங்க இறைவனை. அப்போ இறைவன் ஒரு உருவமாக, நம்ம ஒரு சிலையாக வடிவமைச்சு நம்ம வழிபடுறோம். ஆனால் அந்த வழிபடக்கூடிய அந்த வேண்டுதலும், அந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் இறைவன் அப்படின்ற ஒரு சக்தி, இந்த உலகத்தில் உள்ள ஒரு சக்தியிடம் போய் சேர்ந்து அது திரும்ப நம்மக்கிட்ட வருது. அப்படின்றப்ப அது நல்ல அதிர்வலைகளாக வருது. அதுதான் இறைவனுடைய அருள் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ரிஷபம், துலாம் இந்த 2 ராசிக்காரர்களுமே இந்த போன்ற அந்த இறை அருளை, அந்த நல்ல அதிர்வலைகளை பெறுவதற்கான சூழ்நிலைகளை நீங்கள் தான் அமைச்சுக்கணும், அதை நீங்கள் தான் உருவாக்கிக்கணும்.
அதை நீங்கள் தான் வந்து சிந்திக்கணும், அதற்கான நபர்கள் கூட சேரணும், அதற்கான விஷயங்களை பேசணும், நல்லதை பற்றியே பேசணும், நல்லதை பற்றியே யோசிக்கணும். இங்கே நிறைய நபர்கள் ஐயா நான் நல்லதை பற்றியே பேசுகிறேன், நல்லதை பற்றியே பண்ணுறேன், நல்ல நபர்கள்கிட்ட பேசுகிறேன், ஆனால் என்னன்னே தெரியல, அதை கண்டினியூ பண்ண முடியல. ஏதோ ஒரு இடத்துல என்ன தான் முயற்சி பண்ணாலுமே எங்கேயோ ஒரு இடத்துல அது எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக ஆயிடுது, ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா நீங்கள் வந்து நான் அதுதான் சொல்கிறேன், அதை தான் நான் பல பதிவுகளில் சொல்கிறேன், அவ்வளோ சீக்கிரம் அந்த நல்லது ஒரு மனிதனை கனெக்ட் ஆகாது. ஏங்க ஆகாது, ஏன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு பதில் இருக்குது. என்னென்னா, ஐயா இங்கே 10 பேர் இந்த உலகத்தில் இருக்காங்கன்னா 9 பேர் நல்லவங்க, ஒருத்தன் கெட்டவனா பரவாயில்ல, அந்த ஒரு கெட்டவனும் சீக்கிரமாக நல்லவனாக மாறிடுவான். அந்த 9 பேர் பண்ணக்கூடிய விஷயங்களை பார்த்து அந்த அருமை தெரிஞ்சு அவங்களுடைய குணம் புரிஞ்சு இவனும் நல்லவனாக மாறிடுவான். ஆனால் இந்த கலிகாலத்தில் பார்த்திங்கன்னா 10 பேர் உலகத்தில் இருக்காங்கன்னா அதில் 9 கெட்டவர்கள் இருக்காங்க, ஏதோ ஒரு நல்லவர்கள் தான் இருக்காங்க. அப்படின்றப்ப அந்த ஒரு நல்லவனும் நாளைக்கு கெட்டவனாக மாறிடக்கூடாது. அதே போல் இந்த ஒரு நல்லவனை பார்த்து அந்த 9 பேர் மாறுறதுக்கு நிறைய காலங்கள் எடுத்துக்கும். ஏன்னா அங்கே 9 பேருடைய அதிர்வலைகள் தான் அதிகமாக இருக்குது, ஒரு நபருடைய அதிர்வலை ஒருத்தர் தானே இருக்காங்க, அதனால் குறைவாக தான் இருக்குது. அப்போ அதுதான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களும். அதனால தான் ஒரு மனிதனுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஒரு நல்ல விஷயம் போய் கனெக்ட் ஆகிறதுக்கு கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னென்னா இதுதான். ஏன்னா நம்மளை சுற்றி நிறைய நெகட்டிவான விஷயங்கள், நெகட்டிவான அதிர்வலைகள் இந்த காலகட்டத்தில் நம்ம மைண்டை திசை திருப்ப, நம்ம யோசிக்கக்கூடிய சிந்தனைகளில் ஒரு பயத்தை உருவாக்க, நம்மளை பற்றி அதையும் இதையும் சொல்லி சொல்லி நம்மளை வந்து சரியான ஒரு முடிவுகளை எடுக்க விடாமல், நாம் எடுத்த முடிவுகளில் சரியாக பயணிக்க விடாமல், நம்ம மனசை குழப்பிடுறதுக்குன்னு நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ மொபைலில் நம்ம கையில் வந்ததுலேருந்து எல்லாமே நம்ம மொபைல்லே பார்த்துட்றோம், ஃபோன்லேயே பார்த்துட்டு சின்ன குழந்தைங்கலேருந்து எல்லோரும் மொபைல் இல்லாமல் ஒரு நாள் கூட யாராலையுமே இருக்க முடியலன்ற நிலைமைக்கு வந்தாச்சு. அந்த மொபைலில் நல்லது மட்டுமா வருதுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லையாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்ன வருதுன்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில்னு எதில் போய் பார்த்தாலும் கண்ணை வச்சு பார்க்க முடியாத அளவுக்கெல்லாம் விஷயங்கள்லாம் இப்போ வருது. அப்போ எல்லாமே நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகுது, அதற்கான சிந்தனைகள் நமக்கே தெரியாமல் அங்கே உருவாகுது. அப்போ நம்ம மைண்டு டிஸ்டர்ப் ஆகுது. இதனால தான் ஒரு மனிதன் முழுமையான ஒரு நல்லதை அடையாமல் இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். இப்போது நம்ம ஒரு படத்துக்கு போகிறோம், ஒரு சினிமாவுக்கு போகிறீங்க, தேட்டரில் உட்காரீங்க, 3 மணி நேரம் அந்த படத்தையே முழுமையாக உங்கள் சிந்தனைகள் அங்கேயே இருக்குதுன்றப்ப அதற்கான முழு உணர்வுகளையும் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, உணர்றீங்க. அது நல்லா இருக்கா அந்த படம் இல்லையான்றது எல்லாமே உங்களுக்கு தெரியுது. ஏன்னா நீங்கள் அங்கே நிற்கிறீங்க, அந்த இடத்துல உட்காந்துக்கிறீங்க, முழு நேரமும் அங்கே கான்சன்ட்ரேஷன் பண்ணுறீங்க. கதவெல்லாம் லாக் பண்ணிடுறாங்க, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க, படத்தை போட்டுடுறாங்க, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, ஃபுல் சவுண்டில் நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் அங்கே இருக்குது. இதே தான் லைஃப்க்கான ஃபார்முலா. அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணணும், ஒரு இடத்த அடையணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய மனக்கதவுகள் மற்ற தேவையற்ற விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் அடைக்கப்பட்டிருக்கணும். முழுமையாக உங்களுடைய சிந்தனை அந்த செயலில் இருக்கணும். அதற்கான பேச்சுக்களும், அதற்கான வாக்கியங்களும், அதற்கான வார்த்தைகளும் உங்கள் மனசில் ஒலிச்சுக்கிட்டே இருக்கணும், சும்மா கிடையாது. அவ்வளோ சீக்கிரம் இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதன் நல்ல உணவை உண்பதும், நல்ல விஷயங்களை அவனை தேடி வர்றதும், நல்ல நபர்கள் அவனை சுற்றி இருக்கிறதும் இந்த காலகட்டத்தில் அவ்வளோ ஈஸி இல்லை. இதை புரிஞ்சுக்கணும். அப்போ அதெல்லாம் தான் உருவாக்கிக்கிறது தான் ஒரு மனிதனுக்கு, அதுதான் அடிப்படை தேவை இந்த காலகட்டத்தில். இதுதான் பணம் காசு கூட நீங்கள் சம்பாரிச்சிடலாம், இருக்க இடம், உடுக்க உடை, உண்ண உணவு, இதெல்லாம் கூட நீங்கள் காசு பணம் இருந்தால் உருவாக்கிக்கலாம். ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் என்ன கேட்டால் இந்த காலகட்டத்தில் அடிப்படை தேவையே நல்ல எண்ணங்களும், நல்ல சிந்தனைகளும், நல்ல எண்ணங்கள் சிந்தனைகள் கொண்ட நபர்களும் நம்முடைய அருகில் இருப்பது, இதெல்லாம் தான் அடிப்படை தேவை. இதெல்லாம் சரியாக இருந்துச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக மற்ற எல்லா நல்ல விஷயமும் நடக்கும். ஏன்னா அவங்க நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதர்கள், அவங்கள பார்த்து நமக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் தோணும். அப்போ இந்த ரிஷபம், துலாம், இந்த 2 ராசிக்காரர்களும் கவனிக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். இந்த நெகட்டிவாக பேசுகிறவங்க எந்த ஒரு நல்ல விஷயத்தையே சொன்னாலும் அது நின்று கேட்க மாட்டாங்க. அட போப்பா, இந்த விஷயத்துக்காக பேசுகிறாங்க, இந்த விஷயத்துக்காக பேசுகிறாங்க, இதை நான் கேட்க மாட்டேன், அதை கேட்க மாட்டேன் இப்படின்னு ஒரு நல்லதை சொல்லும் போது அங்கே பதில் கேள்வி கேட்குறதுல அவங்களுக்கு பெரிய ஒரு புத்திசாலின்னு நினச்சிட்டு பேசுகிறவங்க, இப்படிப்பட்ட நபர்கள்ட்ட இருந்தெல்லாம் இவங்க ஒதுங்கி நிற்கிறது நல்லது. ஏன்னா இங்கே ஒரு இடத்துல எங்கே பேசணும், எங்கே பேசக்கூடாது, இப்படி ஒரு விஷயம் இருக்குது இந்த உலகத்தில். நீங்கள் எங்கெங்கே கேள்விகள் எழுப்பணுமோ அங்கங்கே எழுப்பி தான் ஆகணும். எங்கெங்கே நீங்கள் அமைதியுடன் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை நீங்கள் அமைதியுடன் ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். இதையெல்லாம் புரிஞ்சுக்கிற நபர்கள், இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஒரு மனிதன் எங்கே இடத்துல எப்படி இருக்கணுன்றதை தெரிஞ்சுக்குவான். அவனுக்கான முன்னேற்றத்தை எவராலுமே தடுக்க முடியாது. அவன் அடுத்தடுத்த கட்டம் முன்னேறி சென்று கொண்டே இருப்பான். ஏன்னா அவன் எல்லா இடத்துலையும் பேச மாட்டான், எங்கே பேசணுமோ அங்கே மட்டும்தான் பேசுவான்.
அப்போ ரிஷபம் துலாம் இந்த 2 ராசிக்காரங்க இந்த வழிமுறைகள் எல்லாம் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் தான் உங்கள் காதுக்கு வர வேண்டிய மிக முக்கியமான கணிப்புகள். இதெல்லாம் தான் உங்களுக்கு கை கொடுக்கும். இதெல்லாம் தான் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணும். சரிங்களா? இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச ரிஷபம் துலாம் இந்த 2 ராசிக்காரங்க யார் யார் தெரிஞ்சவங்க இருக்காங்களோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே நல்லதே நடக்கட்டும். நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் இப்பயும் வச்சுக்கோங்க. இந்த பதிவை பார்த்த அனைத்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல எதிர்காலம் காத்திருக்குங்க ஐயா. நீங்கள் இந்த கதவு மூடி இருக்குது, அவ்வளோதான், கதவு க்ளோஸ் ஆயிடுச்சு, நம்ம லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. கடவுள் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பார். கதவுக்கு பின்னாடி நிறைய நல்லது உங்களுக்காக காத்துட்ருக்கலாம். அந்த கதவு ஒரு பெரிய சோதனைக்கு அப்புறம் திறக்கப்படும். திறக்கும் பொழுது நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நல்லதை அடைவீங்க. அந்த சோதனையை கடக்கும் வரை எவன் ஸ்ட்ராங்காக நிற்கிறான்றதுங்கிறது தான் இங்கே ஒரு பெரிய விஷயமே. ஆகையால் இன்றைக்கி வரக்கூடிய கஷ்டங்களையும் வேதங்களையும் பார்த்து நீங்கள் மனசுடைஞ்சிடாதீங்க. இனி வரக்கூடிய நல்லதை பெறுவதற்கு தயாராக இருங்கள். இனியாவும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.